ஸ்லோ லிவிங் பத்தி தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பேசப்படுற டாபிக் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோ லிவிங். இன்னைக்கு பலர் பாத்தீங்கன்னா சிட்டி சைடு வந்து எப்படி வாழ்றாங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா வேகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, அவங்க குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அடுத்தவங்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடிட்டே இருக்காங்க. நகரத்துல வாழ்றவங்க எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்லோ லிவிங்க்கு நாங்க அடாப்ட் ஆயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல அவங்களோட கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்ப வந்து மோஸ்ட்லி சிட்டி சைட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் பொல்யூஷன் நீங்க பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெல்லி மாதிரி ஒரு நகரத்தை எடுத்துக்கோங்களேன். அங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வாழ்றதே வந்து ஒரு 25ல இருந்து 45 சிகரெட் குடிச்சா என்ன நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கு அந்த காற்று மாசுபட்டிருக்கிறனால நம்மளோட லங்ஸ் வந்து பாதிக்கப்படும் சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க. போதும்பா, எல்லாரும் வேகமா ஓடுறாங்கன்னு சொல்லி நானும் வேகமா ஓடணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு பொல்யூஷனான ஏரியால இருக்கிறதுக்கு நாங்க இயற்கையை விட்டு தூரம் போகாம இயற்கையோட நாங்க ஒன்றி வாழ்றோம்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த பிளேஸுக்கு வந்து அவங்க போய் அவங்களோட வாழ்க்கைய நிம்மதியாகவும் அமைதியான முறையிலையும் வாழ்றாங்க. ஸ்லோ லிவிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பதிவு பண்றாங்க. இப்ப இந்த கொரோனா பேண்டமிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி பண்ணோம்னா ஸ்லோ லிவிங் வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ரீசன்னால இந்த ஸ்லோ லிவிங் வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. பாத்தீங்கன்னா ஒரு 9 to 12 மணி நேரம் வந்து நாங்க வேலை பாக்குறோம், எதுக்கு எடுத்தாலும் டெட்லைனுங்க, எப்ப பார்த்தாலும் டார்கெட். ஒரு 9 வேலை இன்னைக்கு அவன் முடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஈக்குவலா நானும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவசர அவசரமா வேலை பாக்குறேன். என் வேலையை வந்து ரசிச்சு நிதானமா நான் வந்து பாக்குறது கிடையாது. அதே மாதிரிதான் என் வாழ்க்கையையும் எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம வாழ்க்கையை ரசிச்சு வாழாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டிப்ரெஷனா ஆன்சைட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி தான் நாங்க எல்லாருமே வந்து இயற்கையை சார்ந்து கிராமத்து வாழ்க்கையில பசுமையை ரசிச்சபடி நாங்க வந்து ஸ்லோ லிவிங்க்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து வேலைக்காகவோ இல்ல வந்து ஒரு படிப்புக்காகவோ பாத்தீங்கன்னா நகரத்தை சார்ந்துதான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. அதுக்கு பதிலா வந்து மினிமலிசம், அதாவது நிறைய பொருள் வாங்கி நம்ம அடுக்கி வைக்காம அவன் என்ன சொல்லிடுவானோ, இந்த பொருள் இல்லைன்னா இவங்க என்ன நம்ம நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்காம வாழ்க்கையில நம்மளுக்கு எது தேவை, எது வந்து நம்மளுக்கு உண்மையாவே ரொம்ப முக்கியமானது, எவ்வளவு தேவை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு தேவையானதை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்றாங்கங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கிராமத்து சைடு ஓடிராம நகரத்துல இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்றத பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இல்லாம நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வந்து நம்ம அதிகமா வந்து நேரத்தை வந்து செலவழிக்கிறது நல்லதுங்க. எப்ப பார்த்தாலும் பரபரப்பா இயங்குறத தவிர்த்துட்டு பொறுமையா நிதானமா ஒரு வேலையில வந்து ஈடுபடுறது நல்லது. ஒருத்தன் வந்து 9 வேலையை முடிச்சிட்டான், நானும் 9 வேலையை முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேலையை பார்த்தாலும் அதை உருப்படியாவும் கவனமாவும் பார்த்தா போதும். நம்மளுக்கு பிடிச்சத ரசிச்சு நிதானமா ஆரோக்கியமா சாப்பிடுறது நல்லது. இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நகரத்திலையும் ஸ்லோ லிவிங்க வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸ்லோ லிவிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட வேகத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம வாழ்க்கையோட அழகை ரசிச்சு ரொம்ப நிதானமா நிம்மதியான ஒரு வாழ்க்கைய இருக்கிறத வச்சு எளிமையா வாழ்றது எப்படின்றதுதான் இந்த ஸ்லோ லிவிங். இந்த டாபிக்கு ஏத்த ஒரு கதை எனக்கு இப்ப ஞாபகம் வருதுங்க. அதாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முயல் ஆமையோட கதை. முயல் பாத்தீங்கன்னா வேகமா ஓடுறேன்னு சொல்லி தோத்துடும், ஆமை பாத்தீங்கன்னா நிதானமா போனாலும் ஜெயிச்சிடும். அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதான். வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடாம வாழ்க்கைய ரசிச்சு நிதானமா நிம்மதியா எளிமையான முறையில முயல் மாதிரி வேகமா ஓடி தோத்து போகாம ஆமை மாதிரி நிதானமா செயல்பட்டு ஜெயிக்கிறது புத்திசாலித்தனங்க.